அப்படிங்கும்போதும் நம்மளுக்கு வந்து தலைவலி வந்து வர ஆரம்பிக்கும். குழந்தைங்களுக்குமே வந்து இப்போ நம்மளுக்கு வந்து அந்த சைனசைட்டிஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. சின்ன குழந்தைங்களே வந்து எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்க்க முடியுது. ஸோ சைனசைட்டிஸ் இருக்கு, இல்ல ஒரு தலைவலி இருக்கு, ரன்னிங் நோஸ் இருக்கு அப்படிங்கும்போது உடனே டாக்டர்ட்ட போய் குழந்தைகள் அப்படின்னா மெயினா வந்து உடனே டாக்டர்ட்ட போய் சைனசைட்டிஸா இல்ல வேற ப்ராப்ளமான்னு சொல்லிட்டு ஒரு கன்சல்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்மளே சரி பண்ணிக்க கூடாது. அதுலயும் மெயினா குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது, நம்மளே வீட்டு ட்ரீட்மெண்ட் இந்த மாரி பண்ணாம, டாக்டர்ட்ட போய் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மேம் இப்ப சைனஸ்ல இருக்கவங்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கலாம்? ஆ இப்போ மேஜரா பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இந்த சைனஸ் ரிலேட்டடா ஃபுட் பார்த்தோம் அப்படிங்கும்போது, நெறைய பேருக்கு இந்த குளிர்ச்சியான உணவுகள் எடுத்துக்கும்போது, எனக்கு உடனே வந்து இந்த தலைவலி வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ குளிர்ச்சியான உணவுகள் கூல் ட்ரிங்க்ஸ் எடுக்க ஆகட்டும், ஜில்லுன்னு பொருட்கள் எடுக்கிறது, இல்ல ஐஸ்கிரீம் எடுக்கிறது, இந்த மாரியான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது. குழந்தைகளுக்கு மேஜரா அந்த மாரியான பொருட்கள் எல்லாம் குடுக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது ரிலேட்டடாவும் வந்து இந்த சைனசைட்டிஸ் பெயின், ஹெட்டேக் பார்த்தீங்கன்னா, வரதுக்கு வந்து சான்சஸ் இருக்கு. ஸோ இத அவாய்ட் பண்ணிக்கும்போது, நம்ம வந்து சைனசைட்டிஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம்.